நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல இது மாதிரி நடக்குது. அவர் வந்து வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வருவார். இது மாதிரி லேண்ட்ஸ்லைடு, தான் குடும்பம், மனைவி, 2 குழந்தைங்க எல்லாம் மண்ணுக்குள்ளே இருக்காங்க, செத்துட்டாங்க. அவர் இது தோண்டி குழந்தைங்களோட உடம்பையும் என் ஒய்ஃபோட உடம்பை என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாரு. தோண்டிகிட்டு இருக்காங்க. எம்பி வராங்க, எம்எல்ஏ வராங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மறுபடியும் தோன்றாங்க, சீஃப் மினிஸ்டர் வந்தால் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. போலீஸ்காரங்க வராங்க, பெரிய பெரிய போலீஸார்ஸ் வராங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. அவர் அழுதுகிட்டே சொல்கிறார் மீடியாவை பார்த்து, தயவு செஞ்சு எந்த சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸும் எந்த பொலிட்டீஷியன்ஸும் கொஞ்சம் நேரத்துக்கு வராதிங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை கவர் பண்ணுறக்காக தோண்ட மாட்டேங்கிறாங்க. கடைசியாக என் குழந்தையும் உன் ஒய்ஃபையும் காட்டிடுங்க போதும் அப்படிங்கிறார். இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் இந்தியாவில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து ஒரு சின்ன டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உலகத்தில் வந்து 100 சிட்டிஸில் டேட்டா மெஷர் பண்ணுறாங்க. டெம்பரேச்சர், ஏர் டெம்பரேச்சர் டேட்டாவை 98 சிட்டி ஏர் டெம்பரேச்சர், அதாவது ரொம்ப சூடாக இருக்குது, வெப்பமாக இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணது இந்தியாவில் தான். இந்தியா வந்து கிளைமேட் சேஞ்சோட தலைநகரமாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கான இம்பேக்ட்ஸ் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு.